10வது கேள்வி பாருங்க. ரிங் என்பது சிங் எனவும் லைக் என்பது மைக் எனவும் குறியிடப்பட்டால் ப்ளூ என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே ஈஸியானது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு கேள்வி இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கொஸ்டின்னு. இதை பார்த்துக்கங்க. இப்போ பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ரிங்கு சிங்கு அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோமா. அடுத்து லைக்கு மைக்கு அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள் ரிங்குங்கிறத சிங்காக எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் மாற்றிருக்காங்க. ஏபிசிடியில் ஆறுக்கு அடுத்த லெட்டர் என்ன? எஸ்ஸு. அப்போ சிங்குன்னு எழுதியிருக்காங்களா. ரிங்குங்கிறத சிங்காக மாற்றிருக்காங்க. அடுத்து லைக்குங்கிறத மைக்காக எப்படி மாற்றினாங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் ஏபிசிடியில் எல்லுக்கு அப்புறம் என்ன எழுத்து வரும்? எம்மு. அப்போ எல்லு எம்மு மாற்றிருக்காங்களா. லைக்கு மைக்கு. இப்போ இந்த ரெண்டும் என்ன லாஜிக் பயன்படுத்தியிருக்காங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அடுத்து ப்ளூங்கிற வார்த்தையை அப்படியே எழுதுகிறோம். ஏபிசிடியில் பிக்கு அடுத்த லெட்டர் என்ன? சி. அப்போ ப்ளூங்கிறது என்னவா மாறும்? க்ளூன்னு மாறும். ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் டியில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இதுவரை பார்த்த கேள்விகள் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இது ரொம்பவே பயன்படும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.